அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஜோதிடத்துடைய தாரக மந்திரமே எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் அப்படிங்கிறது தான். கருத்து வேற்றுமைகள்னு சொல்லப்படக்கூடிய முரண்பாடான கருத்துக்களை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். இதுல போன மேடையிலிருந்தே ஒரு சில வருடங்களாக, சில மாதங்களாகவே ஒரு சில நிலைகள்ல என்ன பேசுறேன்னா, பரிகாரம் என்பது இல்லவே இல்லை அப்படிங்கறதான் உண்மைன்னு பேசுறேன். ஆக ஒரு முரண்பாடுகளின் அடிப்படையில தான் ஜோதிடம் அமைந்திருக்குதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். ஆக பரிகாரத்தை சொல்லக்கூடிய ஒரு இனிய நண்பருடைய மேடையில பரிகாரத்தை மறுக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் இப்போது பேசிக் கொண்டிருப்பதும் ஒரு இனிய முரண்பாடு. உண்மை எங்கே இருக்கிறதோ அது வாழும். அதைத்தான் பெரியவங்க வலியது வாழும்னு சொன்னாங்க. ஜோதிடத்துல உண்மை இருக்கின்ற காரணத்தினாலதான் ஜோதிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. உண்மையான ஜோதிடம் வாழும்னு சொல்லலாம். ஜோதிடத்தையே நான் ரெண்டா பிரிப்பேன், உண்மையான ஜோதிடம், உண்மையற்ற ஜோதிடம்ட்டு. காலம் காலமாக பெரும்பாலானவர்கள் உண்மையற்ற ஜோதிடத்தை தான் இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. என்னுடைய ஞாயிற்றுக்கிழமை வகுப்புகள் இத்தனை ஆயிரம் மாணவர்கள் கலந்து கொண்டு ஒரு மிக பிரமாதமான ஒரு அமைப்புல போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சோசியல் மீடியால இருக்கக்கூடிய எல்லாருமே தெரிவாங்க. உண்மையில சில பேருக்கு என் மேல வருத்தம் இருக்கு. என்னுடைய இனிய நண்பர் பவளத்தின் எதையும் சேர்த்தான் சொல்றேன், தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். பவளத்துடைய போன வாரம் கமெண்ட் படித்தேன். என்ன கொஞ்சம் ஒரு மாதிரியா மென்டல் மாதிரி போட்டிருந்தார் கமெண்ட். படித்தேன் நானும். சில விஷயங்கள் நான் படிப்பேன். ஏன்னா இவரெல்லாம் என் ஃபேஸ்புக் நண்பராக இருக்கிறார்ல, இவர் எங்கேயாவது கமெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக வந்துடும். ஒருவர் ஏன்னா இப்போது நான் நட்சத்திரங்கள் இல்லை என்பதை ஆணித்தரமாக மறுக்கிறேன். அதுல போன வாரம் கமெண்ட் போட்டிருந்தாரு. ஆனா கமெண்ட் என்னன்னு படிக்கல, கமெண்ட் என்னன்னு எனக்கு ஞாபகத்துக்கு இல்லை. படிச்சேன் முழுசா. பவளம் ஏதோ ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தாரு, எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க, புத்திசாலி ஆயிட்டாங்க, அதனால ஜோசியமே இல்லைன்றாங்க. சில அமைப்புகள்ல மூல நூல்களை எந்த விதத்திலும் தெளிவோட மிகப்பெரிய ஒரு சுய நினைவோடு சிந்தனையோடு மூல நூல்கள் என்று சொல்லப்படுகின்ற பலவற்றை குப்பைகள் என்று சொல்லுகிறேன். அது உண்மை. இது போக போகத்தான் உங்களுக்கு வரும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 வருடம் 150 வருடங்களாக ஜோதிடம் கொஞ்சம் தடுமாறி வழிமாறி போய் கொண்டிருக்கிறது நட்சத்திரங்களின் அடிப்படையில் அப்படிங்கிறது தான் உண்மை. நட்சத்திரங்களுக்குள்ள எந்த இடத்துலையுமே பலன் இல்லை. இதை சொல்வதற்கான தகுதி எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. அது சுய கர்வமாக இருந்தாலும் தம்பட்டமாக இருந்தாலும் ஏறத்தாழ 50 ஆண்டு காலமாக ஜோதிடமே சுவாசமாகவும் ஜோதிடமே எல்லா அமைப்புகளிலும் ஊறி போயிருக்கக்கூடிய ஜோதிடனாகிய நான் கிட்டத்தட்ட 40 வருடங்களாக ஜாதகங்களை 1000த்திற்கும் லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜாதகங்களை பார்த்ததன் அடிப்படையில மிக தெளிவாக இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தாக, இன்று ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தாக இருந்தாலும் எதிர்காலத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக நட்சத்திரங்களுக்குள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத உண்மையா இந்த மேடையிலையும் பதிவு பண்றேன். இது போக போக அடுத்தடுத்து வரும் பொழுது கண்டிப்பாக இந்த விஷயம் ஏற்றுக்கொள்ளப்படும். எதுவுமே ஆரம்பத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது. ரொம்ப தடுமாறி போயிட்டோம், வழிமாறி போயிட்டோம். மூல நட்சத்திரம், புராட நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் 10 பொருத்தம் என்கின்றது ஒரு பொய் முட்டாள்தனம்னு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன். அப்ப அப்படியே பொங்கி எந்திரிச்சிங்க எல்லாரும். பாப்பா பாப்பா ஒரு பெரிய இது வந்துருச்சு. பேஸ்புக் எல்லாம் என்ன முட்டாளு, தரக்குறைவான வார்த்தைகள். பேஸ்புக் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 70-80% ஜோதிடர்கள் இவன் என்ன பெரியவனா, அவன என்ன பெரியவனான்னு என்னென்ன தரக்குறைவான வார்த்தைகள்ல என்ன சமூக ஊடகங்கள்ல விமர்சிச்சீங்களோ அவ்வளவு பேர் இன்னைக்கு எங்க இருக்கிறீங்கன்னே தெரியல. ஆனா 10 பொருத்தம் பார்ப்பது மெதுமெதுவாக குறைந்து கொண்டே வருகிறது. உண்மைய மனசாட்சியோட சொல்லுங்க. இந்த ஜோதிடத்தை பொய்யாக்குறதுல முதல் இடத்துல இருக்கிறது அந்த 10 பொருத்தம். அது நட்சத்திரங்களின் அடிப்படையில் ஆனது. பவளத்தை வச்சுக்கிட்டே சொல்றேன். போன வாரம் பவளம் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார், ரொம்ப பெரிய புத்திசாலியாட்டார் குருஜி அப்படின்ட்டு. உண்மையை சொல்றேன், நட்சத்திரங்களின் அடிப்படையில எதுவுமே இல்லை. நட்சத்திரங்கள் இல்லை என்றால் ஜோதிடம் இல்லை. நட்சத்திரம் தேவை. ஆனால் அது தூரத்தை குறிப்பதற்கு, டிகிரி என்று சொல்லப்படக்கூடிய தூரத்தை குறிப்பதற்கு மட்டுமே நட்சத்திரம். நட்சத்திரங்களுக்கு உள்ள பலன் இல்லவே இல்லை. மெதுவா வருவோம். ஒரு கிரகம் எந்த தூரத்தில் இருக்கிறது, ஒரு கிரகம் எந்த நவாம்சத்தில் சுப வர்க்கத்தில் இருக்கிறது என்பதாக கணிக்க அமைக்கப்பட்ட இந்த நட்சத்திர அமைப்புகள் யாரோ ஒரு ஜோதிடர் ஏதோ ஒரு நிலையில் இந்த நட்சத்திரங்களுக்கு உள்ளதான் பலன் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உண்மையை சொல்லப்போனா அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவன் இப்படி இருப்பான், பரணி நட்சத்திரத்துல பிறந்தவன் இப்படி இருப்பான். சுத்த ஹம்பக். எந்த நட்சத்திரங்களுக்குள்ளும் பலன் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா நட்சத்திரங்களுக்கு என்று தனி பண்புகள் இல்லை, தனி காரகத்துவங்கள் இல்லை. காரகத்துவங்களும் பண்புகளும் அத்தனை அமைப்புகளும்
கிரகங்களுக்கும் வீடுகளுக்கும் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றனவே தவிர நட்சத்திரங்களுக்கு என்று இல்லவே இல்லை. கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக நட்சத்திரங்களின் வழியே ஜோதிடம் பார்க்கப்பட்டு நிச்சயமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அதுலயும் சுத்தமா போன வீடியோல சொன்னேன், உயர்கணித சார ஜோதிட முறை என்பது நிச்சயமாக பொருந்தாத ஒரு முறை. நட்சத்திரங்களை நீங்க எந்த இடத்துல முதன்மைப்படுத்துகிறீர்களோ அந்த இடத்துல பலன் கண்டிப்பாக வராது. இது எதுக்கு நான் என்னுடைய அடுத்த 7ஆம் தேதி 8ஆம் தேதி ஈரோட்ல என்னுடைய மாநாடு நடக்க இருக்குது. அதுல எதிர்கருத்து கொண்டோரும் வரலான்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கிறதுக்கு காரணமே, நட்சத்திரங்களை பற்றி யாராவது ஆதாரபூர்வமாக பேச விரும்பினால் அதோடு சேர்ந்து நானும் ஆதாரமாக சில விஷயங்களை பேச ஆரோக்கியமான முறையில ஒரு விவாதமாக நடத்த இதை விரும்புறேன் அப்படின்றதுனாலதான் எதிர்கருத்து கொண்டோரும் வர விரும்பலாம்னு சொல்லியிருந்தேன். உண்மையிலே இப்ப நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நிறைய பேருக்கு கொஞ்சம் ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்னும் ஒரு விஷயத்தையும் நான் கசப்போடு இங்க பதிவு பண்றேன், இதுவும் அதுவும் சேர்ந்ததுதான். உண்மையில் இங்க ஆசான்களாக இருக்கக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய, அதாவது ஜோதிடத்தை விதிகளாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய 90% பேருக்கு பலன் சொல்ல வராது. நான் ரொம்ப கான்ட்ரவர்சியான ஆளு, மேடை கிடைச்சி ஏதாவது பேசிடுவேன். ஆனா உண்மையை தான் பேசுவேன், பொய் சொல்ல தெரியாது எனக்கு. ஜோதிடத்தில் மட்டும் எனக்கு பொய் சொல்ல தெரியாது. நானும் ஒரு சராசரி மனுஷன்தான், ஆனா ஜோதிடத்துல எனக்கு பொய் சொல்ல தெரியாது. பலன் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாதவங்க தான் நீங்க நட்சத்திரங்களை தூக்கி பிடித்து கொண்டு இருக்கிறீர்களே தவிர, உண்மையில் சொல்ல போனால் நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சுபத்துவ பாபத்துவ சூட்சுமவலு அடுக்குகளில் தான் இது இருக்குன்னு வெகு தெளிவாக நிரூபிக்கிறேன். போன வெள்ளிக்கிழமை ஒரு அம்மா வந்து லைவ்ல கேக்குது, ஏமா என் வீட்டுக்காரர் என்ன வேலையை விட்டுற சொல்றாரு, அந்த வேலையை விட்டுறலாமா வேணாமான்னு கேக்குது. ஏமா டீச்சரா வேலை செய்றீங்களா பேங்க்ல வேலை செய்றீங்களான்னு கேக்குறேன் லைவ்ல. நான் டீச்சரா வேலை செய்யறேங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப இது எப்படி இருக்குது? எந்த இடத்துலயாவது ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையில ஒருவர் என்ன வேலை செய்கிறார் என்று சொல்ல முடியுமா? கான்ட்ரவர்சியான கருத்துக்கள் பேசினாலே யோசிப்பீங்க. நட்சத்திரங்களின் அடிப்படையில எந்த இடத்துலயும் பலன் சொல்ல முடியாது, வேலைன்னு சொல்ல முடியாது. இது சொல்ல முடியும்னு சொன்னா வாங்க நானும் சொல்றேன். என்னுடைய முறையின் அடிப்படையில, கிரகங்களுடைய ஆதிபத்திய காரகத்துவத்தின் அடிப்படையில எப்படி சொல்ல முடியும்னு ஒருவருடைய வகுப்பு எனக்கு லிங்க் அனுப்பப்பட்டது. என்னுடைய மாணவர் கலந்து கொண்ட ஒரு வகுப்பு. அவர் சொல்லுகிறார், மேஷத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது, கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அவர் அரசு வேலை அவருக்கு கிடைக்கும், அரசு வேலையில அவர் இருப்பார்னு சொல்றாரு. எத்தனை பேர் அந்த அரசு வேலை நிறுவீங்க? என்னுடைய சுபத்துவ பாவத்துவ விதியின் அடிப்படையில சிம்மமும் சிம்மாதிபதியும் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில ஒருவருக்கு அரசு வேலை கண்டிப்பாக தசாபுக்திகளின் அடிப்படையில் உண்டு. ஏன்னா ஜோதிடமே விதியும் விதி விளக்குகளும் உள்ள அடங்கிய ஒரு மிகப்பெரிய சாஸ்திரம் தான். உண்மையில இப்ப இந்த நட்சத்திரங்களை பற்றி நான் அடிக்கடி பேசுவதற்கான காரணம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேசுவதற்கான காரணம், உண்மையான வழியின் அடிப்படையில ஜோதிடம் பயணிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தானே தவிர வேறு எந்த விதமான காரணமும் இல்லை. உண்மையை சொல்ல போனா என்னுடைய இந்த கருத்தை என்னுடைய மாணவர்கள் கூட கொஞ்சம் கசப்பா தான் ஏத்துக்கிறாங்க. அதே நேரத்துல நான் இன்னொன்னு என் மாணவர்களுக்கு சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய ஆன்லைன் வகுப்புகள்ல எல்லாருக்குமே கலந்து கொண்டு இருக்கின்ற அத்தனை மாணவர்களுக்கு அது தெரியும். நான் சொல்றேன்றதுனால அதை நீங்க நம்பாதீங்க, அதை சோதித்து பார்த்து அதுல என்ன முடிவு இருக்குது, எது உண்மையோ அதை நீங்க ஏத்துக்கங்க அப்படின்றதான் நான் ஜோதிடத்துல சொல்றேன். இன்னும் தெளிவாக சொல்ல போனா இந்த அமைப்புகள்ல இன்னும் மாறாமல் ஜோதிடம் வளராம அப்டேட் பண்ணாம ஒரு விஷயத்த, ஒரு போனை அப்டேட் பண்றோம். ஒரு கையில ஒரு போன் இருக்கு, 6 மாசத்துக்கு கூட சாம்சங் போன் வச்சா 10 நாளைக்கு கூட அப்டேட் வருது, ஆப்பிள் போன் வச்சா 1 மாசத்துக்கு கூட அப்டேட் வருது, எல்லா ஆப்பும் அப்டேட் பண்ணப்படுகிறது. ஆனா நம்ம ஜோதிடம் மட்டும் அப்டேட் பண்ணவே கூடாது இல்ல. ஏன்னா முப்பாட்டன் சொன்னான், தாத்தா சொன்னா, பாட்டன் சொன்னாரு, பணவலையில் அவர் அப்படியே எழுதி வச்சாரு. ஏன்னா ஜோதிடம் தெய்வீக சாஸ்திரம். உண்மையை சொல்லுகிறேன், ஜோதிடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த காலத்துல உள்ள ஜோசியரை தம் பேரை சொல்றதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு, தம் பேரை சொல்றதுக்கு பயந்துகிட்டு புலிப்பாணி ஜோதிடம்னு ஒண்ணு எழுதி வச்சார். புலிப்பாணி எல்லாம் எழுதல. ஜோதிடத்திற்கு ஆன்மீகத்திற்கு இங்க சம்பந்தமே கிடையாது. ஜோதிடம் என்பது ஒரு காலவியல் கணிதம். சர்வ நிச்சயமாக இதை ஒரு கணிதம் தெரிந்தவர் நிச்சயமாக இதை உணர்ந்து கொள்ள முடியும். ஆன்மீகத்தால் மட்டுமே உணரக்கூடிய மெய்ஞானம் என்று சொல்லப்படக்கூடிய வேறு வகையான கலை இது இல்லை. இது சர்வ நிச்சயமா ஒரு விஞ்ஞான கலை. இது தினசரி அப்டேட் பண்ணப்படணும். ஏன்னா காலம் தேசம் சுருதி யுக்தி வர்த்தமானம் என்கின்ற முறையில காலம் காலமாக 1000 வருடத்திற்கு முன்பு இருந்த வாழ்வியல் நடைமுறை இப்போது நம்ம கிட்ட இல்ல. ஏன் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்ம இப்ப இல்ல. 40 வருடங்கள்ல இந்த தென்னக பகுதிகள் மிக அதிகமாக முன்னேறி இருக்கின்றன. நாம் எல்லாருமே என்ன சொல்லட்டுமா, காலப்பிரகாசிகை என்கின்ற ஒரு நூலை பற்றி என்னுடைய மேடையில நான் பேச போறேன். காலப்பிரகாசிகா சொல்லப்படுகின்ற இப்ப 40 வருஷமா முன்னேறி இருக்கிறாங்க. நான் சொன்னது பெண் சமூகத்தையும் சேர்த்துதான். அந்த காலப்பிரகாசிகா பெண்களை பற்றி சொல்லி இருக்கின்ற வரிகளை நான் மேடையில வாய்ச்சேன்னா ஒருத்தர் கூட அந்த புத்தகத்தை வாங்க மாட்டீங்க.
உண்மையை சொன்னா மூல நூல்கள் குப்பை என்று நான் சொல்லுகின்ற இந்த விதத்துல அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள் 90% பேர் மூல நூல்கள்னா என்னன்னு தெரியாதவங்க. புக்கே படிக்காம இருந்தாலும் ஏதோ குப்பைன்னு சொல்றாருன்னு நீங்களா விமர்சிக்கிறீங்களே தவிர, மூல நூல்கள் நான் குப்பைன்னு சொன்னா அந்த மூல நூல்கள் குப்பை இல்லை என்பதை இன்னொருத்தர் நிரூபிக்கணும். நூலே படிக்காம குப்பை இல்லை, அதுக்கு பேசிக் என்ன காரணம்னா நம்ம மனதுல புறையோடி போயிருக்கின்ற ஜோதிடம் காலம் காலமாக முப்பாட்டன் தாத்தன் போன்றவர்கள் சிவன் பார்வதி போன்றவர்கள் அருளியது. அதை நீங்க குறையே சொல்லக்கூடாது. இப்படி சொல்லித்தான் நம்ம இன்னும் ஜோசியர்கள் பொய்யாக போய் கொண்டிருக்கிறோம் என்பது வருத்தத்திற்குரிய செய்தி. 10 பொருத்தம் மெதுமெதுவாக கைவிடப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது என்னால நல்லா தெரியும். ஏன்னா என்கிட்ட வரக்கூடிய அவ்வளவு பேரோ இப்ப 10 பொருத்தத்தை நம்புறது இல்ல. இன்றைக்கு கமர்ஷியல் ஜோதிடர்களாக இருக்கக்கூடிய உங்ககிட்ட கூட 10 பொருத்தத்தை பாப்பீங்களா, அதை தாண்டி பாப்பீங்களான்னு பப்ளிக் கேள்வி கேட்கறாங்க. இன்னும் சில பேர் இப்ப நான் பேச ஆரம்பிச்சோன்னு என்ன பண்றீங்க, 10 பொருத்தம் மட்டும் பாக்குறது இல்ல, ஜாதக கட்டமும் பாக்குறோம். என்னங்க இது, என்னங்க இது? 10 பொருத்தம் மட்டும் இப்ப நான் பாக்குறது இல்ல, 10 பொருத்தமே முட்டாள்தனம்னு ஒரே வார்த்தையில முடிச்சாச்சு. நட்சத்திரங்களின் அடிப்படையிலான எதுவுமே நிச்சயமாக கிடையாது. நட்சத்திரங்களின் அடிப்படையிலான மட்டும் இது எங்கே கிரக காரகத்துவமும் கிரக ஆதிபத்திய அமைப்புகளும் அங்கே சேர்கிறதோ அப்போதுதான் பலன்கள் வருகிறதே தவிர, மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் ஒரு பெண் விதவை ஆயிடுவா, மாமனாருக்கு ஆகாது, அப்படி ஆகாது, இப்படி ஆகாது, சேஷ்ட நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் எப்படி, ஆயில்ய நட்சத்திரம் எப்படி என்பது தனி பண்புகளே இல்லாத காரகத்துவ அமைப்புகளே கொடுக்கப்படாத. சரி, அப்ப நட்சத்திரம் என்ன? போன வகுப்புல கூட இப்ப என்னுடைய முதன்மை மாணவர்கள் 2-3 பேர் இருக்கிறாங்க. போன வகுப்புல கூட இதை நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். அதாவது எங்கே நட்சத்திரம், அப்ப ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அந்த நட்சத்திரம் எப்படி ஆரம்பிச்சது? சந்திரனுக்கான நட்சத்திரம் மட்டுமே உண்மையான நட்சத்திரம். 9 கோள்கள்ல சந்திரன் மட்டுமே தனித்துவமான துணைக்கோள். என்ன அர்த்தம்? 9 கோள்ல இந்த 8 அமைப்புகள் ஒரு நிலையில ராகு கேதுக்களை தவிர்த்து பஞ்சபூத கிரகங்கள்னு வச்சுக்கிறீங்களா, சூரியனை மையமாக சுற்றி வரக்கூடிய அந்த நிலைமையில பூமியை மையமாக சுற்றி வரக்கூடிய துணைக்கோள் சந்திரன். இந்த துணைக்கோளாகிய சந்திரன் நம்முடைய மனதை நட்சத்திரங்களின் வழியாக கட்டுப்படுத்துகிறது. சந்திரனுக்கு மட்டுமே நட்சத்திரம் நிச்சயமாக அமையும். அதனுடைய அடிப்படையில தான் தசாபுக்தி அமைப்போல கொண்டு வரும். யாரோ ஒரு மிகப்பெரிய மேதை சந்திரனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களின் வழியே தசாபுக்தி, அவர் பராசரராக கூட இருக்கலாம், தசாபுக்தி அமைப்புகள் அங்கே அமைக்கப்பட்ட ஒரு மேதை சந்திரன் நட்சத்திரங்களின் துணை கொண்டு நம்மளை இயக்குகிறது, கட்டுப்படுத்துகிறது என்பதை கண்டுபிடித்ததற்கு பிறகு அதை நீட்டிக்கொண்டு மற்ற கிரகங்களுக்கும் போனவர்கள், அதாவது மற்ற கிரகங்களும் நட்சத்திரங்களின் அடிப்படையில செயல்படுகிறது என்று எடுத்ததுனாலதான் இன்னைக்கு ஜோதிடம் ஒரு மாதிரியான பொது பலன் சொல்லக்கூடிய பலன்கள் தவறக்கூடிய இடத்துல வந்திருக்கு. இப்ப நான் சொல்றது கூட எத்தனை பேருக்கு புரியும்ன்றது தெரியாது. என்னுடைய ஆன்லைன் வகுப்புகள்ல மிக தெளிவாக நான் விளக்குகிறேன். சந்திரனுக்கு மட்டுமே நட்சத்திரம், சந்திரனுக்கு மட்டுமே நட்சத்திரம். மற்ற கிரகங்கள் எந்த இடத்துல, சரி நட்சத்திரம் இல்லைன்னா எப்படி அதை கண்டுபிடிப்ப? சாரம் எப்படி? உண்மையில சாரம் இருக்கு. அந்த நட்சத்திரம் இருக்கின்ற அமைப்புல அந்த எந்த நட்சத்திரத்துல இருக்குது அப்படின்றத நவாம்சத்துல நம்ம கண்டுபிடிக்கணும். இதத்தான் லேசா 16ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த நீலகண்ட சாஸ்திரிகள் அவர்கள் புஷ்கர நவாம்சம்னு எடுத்துட்டு வந்தார். ஆனா அதை அப்படியே விட்டுட்டார். அது அவர் அதுக்கடுத்து மேல கொண்டு போகல. அப்படி மேல கொண்டு போயிருந்தார்னா இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய நிலைமையை அவர் கொண்டு வந்திருப்பார். அதாவது புஷ்கர நவாம்சம் என்பது நவாம்சத்துல சுபருடைய வீடுகள்ல கிரகங்கள் இருப்பது. கிருத்திகை 4 பாதம் இருக்கு. கிருத்திகை 1ஆம் பாதத்திலையும் கிருத்திகை 4ஆம் பாதத்திலையும் ஒரு கிரகம் குருவின் வீட்டில் இருக்கும் நவாம்சத்துல. கிருத்திகை 2ஆம் பாதத்திலையும் கிருத்திகை 3ஆம் பாதத்திலையும் சனியின் வீட்டில் இருக்கும் நவாம்சத்துல. இப்ப இந்த கிருத்திகை பாதத்துல 1-4 பாதங்கள்ல இருக்கக்கூடிய இந்த கிரகம் நவாம்சத்துல இருக்கக்கூடிய சுபத்துவத்தின் அடிப்படையில நன்மையாக பலனையும், 2-3ஆம் இடங்கள்ல இருக்கக்கூடிய கிரகம் சனியின் வீட்டில் இருக்கின்றதுனால நன்மையற்ற சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கும் என்பதுதான் நட்சத்திரங்களுடைய பேசிக் அடிப்படை. இந்த சுபத்துவ பாபத்துவ இது எத்தனை பேருக்கு புரியும் தெரியாது. புரிஞ்சாதான் நீங்க கைதட்டுவீங்க. இத புரிஞ்சாதான் கைதட்ட முடியும். நான் கைதட்டலுக்காக இதை நான் சொல்லல. ஜோதிடம் மறுபடியும் சொல்றேன். உங்களுடைய ஜாதகத்தில் புதன் எத்தகைய அளவிற்கு இருக்கிறாரோ அத்தகைய அளவிற்கு மட்டுமே ஜோதிடம் உங்களுக்கு அருளப்படும். இன்னைக்கு எவ்வளவு பெரிய, இப்ப கூட சரவணன் என்ன சொன்னாப்னா, ஒரு இடத்திற்கு வந்தவன தக்க வைக்கிறதுக்கு பெரிய கஷ்டம், குருஜி நம்பர் 1 இடத்துக்கு போயிட்டாரு,
இந்த நம்பர் 1 இடத்துக்கு நான் விரும்பி வரல. எல்லோரையும் போல நான் தள்ளப்பட்டேன். அதுக்கு பேரு ராகதசை. இந்த லக்னம் லக்னாதிபதி வலு என்பது என்னுடைய வருகைக்கு பிறகுதான் புரிஞ்சுக்கப்பட்டது. அதையும் கர்வமா சொல்லுவேன். யார் சொன்னீங்க லக்னம் லக்னாதிபதி? 10ஆம் அதிபதி உச்சமா இருந்தா அப்படி, 7ஆம் அதிபதி உச்சமா இருந்தா, 4ஆம் அதிபதி உச்சமா இருந்தான்னு சொன்னீங்க. யார் ஒருவர் லக்னம் லக்னாதிபதியே என்னுடைய வீடியோக்களுக்கு பிறகுதான், என்னுடைய கட்டுரைகளுக்கு பிறகுதான் லக்னம் லக்னாதிபதி வலுவை பற்றிய பொது கருத்து வருகின்றதுன்றதை தற்பெருமையா கூட நான் சொல்லுவேமா, உண்மையை சொல்றேன். அதாவது ஜோதிடம் என்பது ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி ஒரு யானைய குருடங்க பார்த்த கதை தான் ஜோதிடர்கள் எல்லாம். எல்லாருமே ஒருத்தர் துதிக்கையை பார்த்தாரு, யானை உருளையா இருக்கும்னாரு. ஒருத்தர் காலை பார்த்தாரு, யானை தூணா இருக்கும்னு சொன்னாரு. வாழை பார்த்துட்டு குச்சியா இருக்கும்னாரு. இது எல்லாமே இல்லாம ஜோதிடம் என்பது முழு யானையாக இருக்கிறது. ஆனா நான் உள்பட, நான் இவ்வளவு தூரம் பேசுறேனே, நான் உள்பட எந்த ஜோதிடரும் முழு யானையை பார்க்க முடியாது. ஆனா ஒட்டுமொத்த யானையை பார்க்கக்கூடிய முயற்சியே செய்யாதவர்கள் துதிக்கையை மட்டும் பிடித்துக் கொண்டு இதுதான் யானை என்று நட்சத்திரவாதம் செய்கிறார்கள். ஒரு கேள்வி ஒருத்தர், ஐயா நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆவனா, நான் வக்கீல் ஆவனான்னு ஒருத்தர் கேட்கிறார். உன்னுடைய ஜாதகத்துல 2 10ஆம் இடங்களோடு குரு சுபத்துவமாக, சனி சுபத்துவமா இருக்கு பார் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். அது அப்படியே இருக்கு. இது நட்சத்திரங்களின் அடிப்படையில என்றைக்காவது ஒரு நாளாவது நான் லைவ்ல பலன் சொல்லி இருக்கிறேனா? நான் சொன்ன லைவ் அதாவது பலன் எங்கேயாவது தப்பா போச்சா? இன்றி வரைக்கும் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய, ஆரம்பத்துல நானும் நட்சத்திரத்தை சொன்னவன் தான். ஒரு 40 வருஷத்துல 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் நட்சத்திரங்களின் அடிப்படையில பலன் சொல்லி கொண்டு இருந்தேன். நானும் வழி மாறி போனவன் தான். நட்சத்திரப்படி ஒரு 30 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பலன் சொல்லி இருக்கேன். அது நடக்காத போது எனக்குள்ள ஒரு தேடல் வந்தது. ஏன் ஜோதிடம் உண்மை, என்னால ஏன் பலன் சொல்ல முடியல? அப்ப இந்த இடத்துல நான் எங்க தப்பு பண்றேன்? இப்பதானே நான் பாபகிரகங்களுடைய சூட்சும தேரியா நான் 2011 தானே சொன்னேன். அப்ப அந்த 2011 நான் சொன்ன வார்த்தைகள் மிகப்பெரிய அளவுல நிறைய பேருக்கு புரியப்படுகிறது அப்படிங்கறத உண்மை. எப்படின்னா, பாவர்கள் உச்சம் பெற்றால் நன்மையை செய்வார்கள் என்றுதான் மூல நூல்கள்னு சொல்லப்பட்ட விளக்க நூல்கள் எல்லாத்துலயுமே. மூல நூல்கள்ல ஆட்சி உச்சம்னு சொல்லிட்டாங்களே தவிர நன்மை தீமை சொல்லல. விளக்க நூல்களாக இடையில் வந்திருக்கின்ற நூல்கள்ல பாவ கிரகங்கள் உச்சம் பெற்றால் நன்மையை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தான் தன்மையை தரும்னு சொல்றோம். இதை யாராவது மறுங்க பார்ப்போம். சனி உச்சமானா நான் கோடீஸ்வரன் சொல்றாங்க. எத்தனை பேர் சனி 2.5 வருஷம் உச்சம் ஆகுது, 2.5 வருஷம் பறக்கிறவன்லாம் நன்மையில இருக்கிறானா? அதுக்காகத்தான் இடையில இன்னொன்னு நான் சொல்றேன், லக்னம் லக்னாதிபதி வலு. ஆக ஜோதிடம் என்றது, நான்றது யாரு? பேசுகின்ற வாயா, அல்லது பார்க்கின்ற கண்ணா, அல்லது இந்த ஆடுகின்ற கையா, பிடிச்சு கொண்டிருக்கிற கையா, காலா? இல்ல, நான் என்கின்ற நான், இந்த உருவம் மொத்தமும், இந்த தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய அத்தனையும் எப்போது இதை போல முதல் பாவகத்திலிருந்து 12ஆம் பாகம் வரைக்கும் ஒட்டுமொத்தமான ஜாதகத்தை நான் சொல்ற மாதிரி கம்பைன்டு ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடிய திறமையும் அறிவும் என்றைக்கு உங்களுக்கு வருகிறதோ அன்னைக்கு தான் நீங்க ஜோசியம் ஆக முடியும். மற்றபடி நீங்க அந்த பாவகத்தை பார்த்துக்கிட்டு, இந்த பாவத்தை பார்த்துக்கிட்டு, 10ஆம் பாவத்தை பார்த்துக்கிட்டு லக்னத்தை தொட்டு பலன் சொல், லக்னத்தை தொட்டு பலன் சொல்லுன்னு அடிக்கடி என் மாணவர்களுக்கு சொல்றதுக்கான காரணம் இதுதான். லக்னமும் லக்னாதிபதியும் லக்னத்திற்குள்ளேயே 12 பாவங்களும் அடக்கம். லக்னம் தான் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஒரு மனிதன் லக்னத்தில் பிறந்து 12ஆம் பாவகத்துல வெளியேறான். ஆனா லக்னத்திற்குள்ளேயே எல்லாம் அடக்கம். ஜோதிடம் என்பது பொதுவான ஒன்று. ஒரு யானைய துதிய பாக்குறேன் இதை பாக்குற மாதிரி ஒட்டுமொத்த யானையை, போன வகுப்புல நெல்லை சாமித்துறைன்னு ஒருத்தர் கமெண்ட் கொடுத்தாரு, மாணவர்களுக்கு எல்லாம் தெரியும். யானை தெரிகிறது குருஜின்னு கொடுத்தாரு. என்னுடைய ஆன்லைன் வகுப்பு இப்ப 125வது வகுப்பு போய்கிட்டு இருக்கு. இப்ப இந்த 125 வகுப்பு வந்ததற்கு பிறகுதான் ஒட்டுமொத்த யானை தெரிகிறது குருஜின்னு ஒரு மாணவர் கமெண்ட் கொடுக்கிறாருன்றத நான் ரொம்ப ரசிச்சேன்னு அந்த அதிலேயே கொடுத்திருந்தேன். ஆக ஜோதிடம் என்பது கம்பைன்டு. நட்சத்திரங்கள் பலன் பொய்ன்னு சொல்றீங்களா என்னமோ கேட்டாங்க. நட்சத்திரங்களுக்குள்ள பலன் இல்லைன்றதுதான் உண்மை. அது ஏன் இன்னும் அதை அக்செப்ட் பண்றதுக்கே முடியல நிறைய பேர்னால. நட்சத்திரங்களுக்குள்ள பலன் இல்லை. இதை இப்படி இன்னொன்னு வேணா சொல்லலாம், நட்சத்திரங்களுக்குள்ள மட்டும் பலன் இல்லைன்னு சொன்னா கூட அது நட்சத்திரங்களை அந்த இடத்துல ஓரமா வைக்கிற மாதிரி அர்த்தம். உண்மையை சொல்ல போனால் நட்சத்திரங்கள், ஒரு கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கிறது, நகருகிறது என்பதை அறிவதற்காக கோச்சாரத்துல நட்சத்திரம் கண்டிப்பா அவசியம். அதைத்தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்ப ஜாதகத்துல கொண்டு வந்துட்டு ஜாதகத்துல பலனே தப்பாகுது. தயவு செய்து யோசிங்க. இன்னொன்னு மறுபடியும் சொல்றேன், அதை ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட உங்களுக்கு அது தவறாக புரிந்து கொள்ளப்படும். நட்சத்திரங்களுக்குள்ள பலன் அறியக்கூடிய இந்த முறை ஏதோ ஒரு ஜோதிடர் எங்கோ ஒரு இடத்துல, இந்த இடத்துலதான் சாஞ்சா சாயிர செம்மறியாடுங்க மாதிரி எங்க அப்பா சொன்னாரு, என் தாத்தா சொன்னாரு, என் முப்பாட்டன் சொன்னாருன்னு சொல்லிட்டு அதையே கண்மூடித்தனமாக அப்டேஷன் இல்லாம பாத்துக்கிட்டு இருக்கிறோமே தவிர, நட்சத்திரங்கள் கோச்சாரத்துல ஜென்ம நட்சத்திரத்துல சனி போகுது அப்படின்னு சொன்னா தான் அது புரியும்.
அந்த ஜென்ம நட்சத்திரத்துல சனி போகும்போது, நம்முடைய சந்திராஷ்டம நட்சத்திரத்துல சனி போகும்போது என கோச்சாரத்தில் மட்டுமே ஏற்படுத்தப்பட்ட அந்த நட்சத்திர அமைப்புகள் ஜனன ஜாதகம் உள்ளே வந்தது தவறு. மற்ற சந்திரனை தவிர்த்து மற்ற இடங்களுக்கு நட்சத்திரங்கள் வந்தது தவறு. சந்திரனுக்கு உள்ள இருந்துதான் நட்சத்திரம் வந்து நட்சத்திர ஒளியை சந்திரன் மட்டுமே வாங்கி நமக்கு பிரதிபலிக்க முடியும். இது எத்தனை பேருக்கு புரிய போது தெரியல. ஏன்னா 8 கிரகங்கள் ராயக்கதைகளை தவிர்த்து மற்ற 6, அதுல 1 பூமி, மற்ற 5 பஞ்சபூத கிரகங்கள்ல எல்லாத்துக்குமே நமக்கு பக்கத்துல இருக்கிற கிரகம் கிடையாது. சந்திரன் மட்டுமே ஒளியை, நட்சத்திரங்களின் ஒளியை பிரதிபலித்து நம்மை ஆட்டுவிக்கக்கூடிய இயக்கக்கூடிய கிரகம். அதனாலதான் சந்திரன் இருக்கின்ற நட்சத்திரத்தின் வழியாக தசாபுக்தி அமைப்புகள் வந்தது. தசாபுக்தி அமைப்புகளை சொன்ன பராசர மகரிஷி உலகின் முதன்மையான அறிவாளியாக இருப்பார். நேற்றும் அவரை மாதிரி யாரும் பிறக்கல, நாளைக்கும் அவரை மாதிரி யாரும் பிறக்க போறதில்லை. உலகின் முதன்மையான அறிவாளியாக அந்த பராசர மகரிஷியோ அல்லது அவருடைய பெயரில் எழுதிய ஜோதிடரோ இன்று வரைக்கும் கணக்குகளை எப்படி தியரி இந்த அதாவது இது எப்படி இந்த ஒர்க் போட்டாங்க அப்படின்ற மாதிரி தசாபக்தி கணக்குகள் புதிர் மட்டுமே இன்ன வரைக்கும் அவிழ்க்கப்படாமல் இருக்கிறது. ஆனா அதனை அடுத்து சந்திரன் நட்சத்திரத்தால் இயங்குவதை போல மற்ற கிரகங்களும் நட்சத்திரத்தால் இயங்குகின்றன என்று சொன்னவர் தப்பு. நல்லா புரிஞ்சுக்கங்க, சந்திரன் மட்டுமே நம் மனதை இயக்குது. எந்த கிரகமும் நம்முடைய மனதின் வழியாக இயக்குவதில்லை. ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன். சந்திரன் தான் பூமிக்கு பக்கத்துல 4 லட்சம் கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிறவர். ஆனா இந்த இடத்துல புஷ்கர நவாம்சத்துடைய நீலகண்ட சாஸ்திரி அவர்களுடைய கருத்தையும் இது பண்ண இந்த சப்ஜெக்டா அவர் 400 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்கிறார். எப்படின்னா அவர் புஷ்கர நவாம்சம்னு சொன்னதோடு நிறுத்திட்டார். சுபத்துவம் என்று நான் சொல்லுகின்ற அத்தனை அமைப்புகளும் மூல நூல்கள்ல ஏற்கனவே உள்ளவை, நான் புதிதாக கண்டுபிடிக்கல. நீலகண்ட சாஸ்திரிகள் சொன்ன புஷ்கர நவாம்சத்தை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்றேன். சுபத்துவம் பாபத்துவம் என்கின்ற அமைப்பு சூட்சும வலி எனக்கே உரிய குழந்தை, அதை நான் தான் சொன்னேன். ஆனா சுபத்துவம் பாபத்துவம் என்பதை நான் எப்படி சொல்றேன்னு சொன்னா, கடலுக்குள்ள ஏகப்பட்ட முத்துக்கள் இருக்கின்றன. புஷ்கர நவாம்சம் என்கின்ற ஒரு முத்து இருக்கு, சுபர் சேர்க்கை என்கின்ற ஒரு முத்து இருக்கு, சுப பலன் என்கின்ற ஒரு முத்து இருக்கு. இந்த எல்லா முத்துக்களையும் மாலையாக்கி சுபத்துவம் பாவத்துவம்னு நான் சொல்றேன். ஆனா சுபத்துவம் பாவத்துவம் நான் கண்டுபிடிக்கல, அது ஏற்கனவே உள்ள மேலான பெரியோர்களுக்கு சொந்தம் அது. ஆனா நான் சூட்சும வல்லுன்றத பாவ கிரகங்கள் எப்படி மறைந்திருந்தால் பலன் தருது அப்படின்றத சொன்னேன். ஆக இந்த இடத்துல சென்சிட்டிவ் ஆகிறவங்க, சென்டிமெண்டல் ஆகிறவங்க, கோபத்தை அடைகிறவர்கள் எல்லாருமே முன்னோர்கள் தெய்வீகம் ஏற்கனவே சொல்லப்பட்டதை மறுக்கவே முடியாது என்கின்ற தன்னுடைய அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு உட்புற கருத்தின் அமைப்புல தான் சொல்றாங்க. இந்த பெரியவர் என்ன சொன்னார்னா, நானும் வந்து இப்பவும் இவருடைய ஆதங்கம் என்னன்னா, திருமண பொருத்தமே இல்லைன்னு சொல்லிட்டேன்னா ஜோசியர் எப்படி பிழைப்பார்? ஜோசியர் பிழைப்பதை விட ஜோதிடம் பிழைக்க வேண்டும் என்பதே முக்கியம். 10 பொருத்தம் பார்த்து எத்தனை திருமணங்கள் பிழைத்துக் கொண்டிருக்கின்றன. எல்டிஐயா சொன்னாரு, 80 வயது பெரியவர், எனக்கு என் பொண்டாட்டிக்கு ரஜ்ஜு பொருத்தம் இல்ல, இதுக்கு என்ன இருக்கு? சரி ஐயா, இதே திருமண பொருத்தம் எப்படி வந்தது? 1917 எழுதின காலப்பிரகாசிக கரெக்ட். சரி, 1917 எந்த பெண்ணிற்கு ஜாதகம் எழுதப்பட்டது? எந்த பெண்ணுக்கு ஜாதகம் எழுதப்பட்டது? என்னுடைய முப்பாட்டன் அவருக்கு பிறந்த 8 குழந்தைகள்ல 3 ஆம்பளை பிள்ளைக்கு தான் ஜாதகம் எழுதி வச்சிருக்காரு, 5 பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஜாதகம் எழுதல. எங்க அம்மா மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் மட்டும்தான் எங்க அம்மாவுக்கு தெரியும், வேற எதுவுமே எங்க அம்மாவுக்கு தெரியாது. என்னைக்கு பிறந்தோம்னே தெரியாது. எங்க அம்மா கூட பிறந்தது 3 பொம்பளை ஆளு. இன்னைக்கு தானேயா பொண்ணுங்களுக்கும் பொம்பளைங்களுக்கும் ஜாதகம் எழுதுறோம். அந்த காலத்துல இந்த 10 பொருத்தம் சொல்லப்பட்ட நாள்ல என்னையா சொன்னாங்க? பெண்ணின் நாம நட்சத்திர எழுத்து. பெண்ணோட ஜாதகத்தை வச்சு பொருத்தம் பார்க்க சொன்னாங்களா? பெண்ணோட ஜாதகத்தை வச்சு யாருமே 10 பொருத்தம் பார்க்க சொல்லலையா? பஞ்சாங்கத்தை இன்னைக்கு திருப்பி பாருங்க. ஒரு பெண்ணின் நாம நட்சத்திர எழுத்துக்கள் இதுவாக இருந்தால், அவள் காமாட்சியாக பிறந்திருந்தால், அவள் மீனாட்சியாக பிறந்திருந்தால், காவாக்கும் மொயினாவுக்கும் உள்ள நட்சத்திரத்தை வச்சு சொல்லுன்னு சொன்னாங்க. இது ஜோசியமா? இது நட்சத்திர பொருத்தமா? இப்படி ஒரு நட்சத்திரத்தை பொருத்தத்தை பார்த்து பெண்களுடைய வாழ்க்கையை கெடுத்தது போதாதா? இத்தனை சரி, ஒரு 10 பொருத்தம் பாக்குறீங்க, 10வது நாளே பொண்ணு பிரிஞ்சிடறான்னு வந்து தகப்பன் கேட்கிற கேள்விக்கு எந்த ஜோசியராவது பதில் சொல்ல முடியுதா? திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு ஜோதிடருக்கு வேற எதுவுமே இல்லையே, நட்சத்திர பொருத்தம் பார்க்காம. திருமண பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் பார்ப்பதற்கு ஜோதிடர் தேவையா? சாப்ட்வேர் எடுத்தா வந்துருது. நெட்ல போயிட்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் பொருத்தமானு கேட்டா வந்துருதுல. அதுக்கு ஜோசியரே தேவையில்லையே. ஜோதிடரை அழித்து கொண்டிருக்கிறதே 10 பொருத்தம். அது ஏன் அப்டேஷன் ஆகல? ஜோதிடரை அழித்துக் கொண்டிருக்கிறதே ஒரு மீடியேட்டர், திருமண தகவல் புரோக்கர். கையில 10 பொருத்த புக்கு, 10 ரூபா புக்கு வச்சுக்கிறாருப்பா. ஏமா இந்த பொண்ணு அவிட்டம், இந்த பொண்ணு திருவாதிரை,
சேராது அப்படின்னு அவரே சொல்லிடுறாரு. அவர் ஜோதிடரா அல்லது மீடியேட்டரா? அப்ப எதுக்கு இங்க ஜோதிடரை பத்தி அக்கறை பண்ணணும்னா, இப்ப நான் போன தடவை ஒரு வீடியோ போட்டேன், எப்படி பொருத்தம் பார்ப்பது. சரி, எல்லாருமே எம்எல்ஏ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? திருமண பொருத்தத்தை நீ தப்புன்னு சொன்னீங்கன்னா எப்படி பொருத்தம் பாக்குறது, அதையாவது சொல்லியா? அதற்கு விரிவா ஒரு அந்த வீடியோல தான் பவளக்கண்ணன் ஏதோ கமெண்ட் கொடுத்திருந்தான்னு நினைக்கிறேன். அந்த வீடியோல தான் கமெண்ட் கொடுத்திருந்தாரு. அதுலயும் நான் நட்சத்திரத்தை பத்தி பேசியிருந்தேன். நட்சத்திரத்தை வாதாடுபவர்கள் ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நட்சத்திரங்கள் இல்லை என்றால் ஜோதிடம் இல்லை. நட்சத்திரங்களுக்குள்ள தான் பலன் இருக்கின்றதான் தப்பு. உண்மையில இந்த நட்சத்திரங்கள் எந்த இடத்தில் கிரகம் இருக்கிறது, சென்னையில இருந்து மதுரைக்கு போய்கிட்டு இருக்க, விழுப்புரத்தில் இருக்கிறியா, திண்டிவனத்தில் இருக்கிறியா, திருச்சியில் இருக்கிறியான்னு தெரியறதுக்கு நட்சத்திரம் வேணும். நட்சத்திரம் இல்லாம நீ எப்படி சொல்லுவ? ஆனா நீ திருச்சியில நிக்கிறதுனாலதான் இப்ப நீ இந்த சூழ்நிலையில இருக்கிறேன்னா அதுதான் தப்பு. யாருக்கு புரிய போகுது? எத்தனை பேருக்கு புரிய போகுது? பலன்கள் காரகங்களிலும் ஆதிபத்தியங்களிலும் அதனுடைய சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளிலும் தான் இருக்கு. என்னுடைய ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்களும் தொழில்களும் அவருக்கு அமையும் என்கின்ற விதி இன்னும் 1000 வருஷத்துக்கு என்னை ஜோதிடத்துல நிலைநிறுத்தும். ஏன்னா அதுல உண்மை இருக்கு. இன்னைக்கு நார்த் இந்தியா வரைக்கும் அப்படியே போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னுடைய டிரான்ஸ்லேஷன்ல சில பேர் அதை விட ஒண்ணும் வேண்டாம், சும்மா சிம்பிள். என் மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ஒரு சவாலா சொல்றேன். வெளிநாட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கும் 8-12 சுபத்துவமா இருக்கும். இல்லையான்னு சொல்லுங்க, நிறுவீங்க. ஒருத்தரை நிறுவீங்க. இது வரைக்கும் வெளிநாட்டுக்காரங்க ஜாதகமே 20-30 மேல பார்த்திருப்பேன். ஒரு நாளைக்கு 10 அப்பாயின்மெண்ட் வெளிநாட்டு அப்பாயின்மெண்டே பாக்குறேன். எல்லாருடைய ஜாதகத்திலும் அவங்க ஆரம்பிக்கிறதுனா, ஐயா உங்களுடைய விதிப்படி என்னுடைய 8-12 சுபத்துவமா இருக்கு. ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையில எவர் ஒருவரும் வெளிநாடு போவார் என்று சொல்லவே முடியாது, பரமேஸ்வரனை தவிர. ஆனால் சாதாரண மனிதர்களாகிய ஜோதிடர்களா நாம் 8-12 சுபத்துவத்தின் அடிப்படையில தசாபுக்தி அமைப்புகள் சரியாக இருக்குமானால் நீ சர்வ நிச்சயமாக வெளிநாட்டிற்கு போவே என்று சொல்ல முடியும். ஒரு தொழிலை கண்டிப்பா சொல்ல முடியும். எத்தனை விதிகள் சொல்லி கொடுத்திருக்கிறேன். 2ஆம் இடம் 10ஆம் இடம் குரு சனி தொடர்பு ஏற்படும் போது நீதித்துறை போன்ற அமைப்புகள், மற்றபடி ஒவ்வொரு அமைப்பிற்கும் நான் தான் லைவ்ல நடத்துறேனே. என்கிட்ட வாதிடுறீங்களே, லைவ் நடத்துங்க. ஒரு விஷயத்த அதாவது அக்கறை இல்லாமலையோ பொறுப்பற்ற தன்மையிலேயோ ஒரு விஷயத்த நான் கிளறி விடல, ஒரு ஆதங்கத்துல கிளறி விடுறேன். எனக்கு அந்த சர்வ நிச்சயமாக அந்த உரிமை இருக்கிறது. நான் மற்றவர்களை போல வேறொரு வேலை பார்த்து கொண்டு ஓய்வு பெற்றதற்கு பிறகோ அல்லது சப்பாகவோ அதாவது துணை தொழிலாகவோ ஜோதிடத்தை பார்க்கல. ஒரு ஜோதிடருக்கு பிறந்த நான், ரத்னகுமாரை போலவே ஜோதிட சூழல்ல வளர்ந்த நான், 5 வயது என்கிட்ட ரத்னகுமார் பேசும்போது சொன்னாரு, ஐயா 5 வயசுல இருந்து என் காதுல கேட்டதெல்லாம் உத்திர நட்சத்திரம், கன்னி ஹஸ்த நட்சத்திரம்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே நானும் 5 வயசுல இருந்து காதுல கேட்டது நட்சத்திரத்தை பத்தி தான் பேசினேன். ஆக ஒரு ஜோதிட குடும்பத்தில் பிறந்து 40-50 ஆண்டு காலமாக ஜோதிடத்தை மட்டுமே நேசித்துக் கொண்டிருக்கின்ற சுவாசித்துக் கொண்டிருக்கின்ற எனக்கு இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை இருக்கிறது. அது இல்லைன்னா நான் ஜோசியனா வாழ்ந்த பிரயோஜனமே இல்லை. ஆக சாஞ்சா சாயிரஸ் பக்கம் செம்மறியாயிட்டு கூட்டம் போல நம்ம எல்லாருமே போய்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் இந்த நட்சத்திரங்களை ஜோதிடம் தவறாக திசை திரும்பியது இந்த நட்சத்திரங்களின் அடிப்படையில. எல்லாருமே என்ன பண்றோம், பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர் இப்படி இருப்பார், பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர் இருப்பார். ஆதாரம் என்னங்க? சுபத்துவ பாபத்துவத்தின் அடிப்படையில மேஷ லக்னத்தில் பிறந்தவன், நீ செவ்வாய் இப்படி இருந்தா நீ கோபக்காரன்னு சொல்றேன், லைவ்லயே கேட்கிறேன். செவ்வாய் இப்படி பாவத்துவமாக இருந்தா இதா இருந்தா இந்த கிரக அமைப்புகளை தான் நம்ம சொல்றோமே தவிர எங்கேயுமே நம்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில பலனே சொல்றது இல்லை. நான் என்ன சொல்றேன், போன நூல்கள்ல 100 வருஷத்துக்கு முன்னாடி நூல்கள்ல எழுதி இருக்கிறத காப்பி அடிச்சு நீங்க பேஸ்புக்ல பதிவு போடுறீங்க, யாரோ ஒருத்தர் எழுதின இதை போடுறீங்களே தவிர உங்க சொந்த ஜாதகத்துல உங்களுடைய அனுபவங்களை என்னைக்காவது போடுறீங்களா? ஏன் போட மாட்டேன்றீங்க? இன்னைக்கு இருக்கிற லைவ்ல ஒருத்தர் போடுறார் 27 நட்சத்திரங்களுடைய குணம். அந்த 27 நட்சத்திரங்கள குணத்தை நீங்க என்ன பண்ணணும், நான் போடுற மாதிரி இந்த ஜாதகத்துல இந்த கிரகம் இந்த இடத்துல இப்படி இருக்கிறதுனால இவருக்கு இது நடந்தது இப்படி நடந்ததுன்னு போடணும். 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜோசியத்துல குமாரசாமியத்துல அப்படி இருக்கு இப்படி இருக்கு போறது பிரயோஜனமே இல்ல. 100 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதி வச்சு போயிட்டாரு. அவரே அதை ஒரு குன்சா தான் எழுதினார். ஏதோ ஒண்ணுல இங்கே சொல்லப்படுகின்ற இங்கே விளக்கப்படுகின்ற 90% நூல்கள் எங்காத்தக்காரரும் கச்சேரிக்கு போறாருன்னு எழுதப்பட்டவைதானே தவிர பூரண ஜோதிட அறிவோடு எழுதப்பட்டவை அல்ல. எல்லாரும் ஈயடிச்சாங்காப்பி அடிச்சு எழுதுனதுதான். இந்த ஈயடிச்சாங்காப்பி அடிச்சதை சொல்லும் போதுதான் இங்க கான்ட்ரவர்சி வருகிறது. இங்க சுக துக்க கோப அமைப்புகள் இங்கே வருகின்றன. ஆக உண்மையான ஜோதிடத்திற்கு செய்யக்கூடிய சேவை என்னன்னா,
உங்க மனதுக்கு என்ன பலனோ அதை மட்டும் நீங்க உணர்ந்து அடுத்தவங்க கிட்ட சொல்லுங்க. அவர் சொன்னாரு, புலிப்பாணி முனிவர் சொன்னாரு, அகத்திய மகரிஷி சொன்னார். ரிஷிகளுக்கு ஜோதிடத்திற்கும் சம்பந்தமே இல்லை. ரிஷிகளுக்கு அதை விட மேம்பட்ட விஞ்ஞானத்தை பார்ப்பதற்கே வேலை இல்லாத போது மனிதனுடைய சாதாரண காலவியல் விஞ்ஞானமாகிய ஜோதிடத்தை சொல்வதற்கு அகத்தியருக்கோ இதுக்கோ வேலை இல்லை. இந்த இந்த இடத்துக்குள்ள நம்ம ஒரு ஜோதிடருடைய பொழப்புக்கு அப்படி இப்படிக்கு வர வேண்டாம். ஆனா ஜோதிடத்தை வாழ வைக்க வேண்டுமெனில் ஜோதிடத்தில் அப்டேஷன் கண்டிப்பாக அவசியம். நட்சத்திரங்களுக்குள் மட்டுமே இருக்குது பலன் இருக்குது. மூல நட்சத்திரத்துல பிறந்தா மூலையில உட்காந்துருவா, சேஷ நட்சத்திரத்துல பிறந்தா இவனுக்கு ஆகாது, அப்படி இப்படின்ட்டு நட்சத்திர குணங்களை பற்றி மட்டுமே சொல்லி பழக்கப்பட்டு விட்டோம். அதுதான் உண்மை. அது இந்த இடத்துல தவறாக இருக்கிறது. அது இந்த இடத்துல யாராவது ஒருவர் பூனைக்கு மணி கட்டியே ஆக வேண்டும் என்கிற நிலைமையில நான் இதை மணி கட்டி இருக்கிறேன். என்னுடைய மாணவர்கள் இந்த பூனையை கண்டிப்பாக வேறொரு தளத்திற்கு கொண்டு செல்வார்கள் என்று சொல்லி வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் கவனிச்சதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.